கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்றைக்கு நம்ம ரட்சிப்பு என்றால் என்னவென்று பார்க்க இருக்கிறோம். இதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்திருக்கிற வசனம் யோவான் 3:16. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம்னா, கர்த்தர் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் தரும் என்று வசனத்தை சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் என்னவென்று பார்த்தோம்னா, அது தேவனோடு கூட நம்ம யுக யுகங்களாக வாழ்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே போல இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கிறது என்று பார்த்தோம்னா, நித்திய மரணமாக இருக்கிறது. அந்த நித்திய மரணம் என்று பார்த்தா நரகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவன் அந்த நித்திய மரணமாகிய அந்த நரகத்துக்கு நம்ம தப்புவித்து நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே. ஸோ அதை விசுவாசிப்பதற்கு பேர் தான் அன்பானவர்களே ரட்சிப்பு. ஸோ நம்ம நினைக்கலாம், அது எப்படி முடியும்? அவர் விசுவாசிச்சா நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நான் எப்படி நித்திய ஜீவன் எனக்கு எப்படி அவர் கொடுப்பாரு என்று நம்ம அது நினைக்கலாம். நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இதுக்காக நம்ம இதே யோவான் 3:14 14-15 வசனத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரிதல் வரும். அந்த 2 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, சர்ப்பமானது மோசினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம், அதுனா இது மோசினால் சர்ப்பமானது என்ன வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்னாகவும் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு கிளியரிட்டி கிடைக்கும். அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கும் தேவனுக்கு விரோதமாக பேசும்போது அந்த குழிவாய் சர்ப்பங்கள் அங்கே அநேகமான ஜனங்களை கிடைக்கும். அதுக்கு யாரெல்லாம் கிடைத்தோ அது அநேகம் பேர் மறித்து பண்றார்கள். ஸோ அப்போ மோசே இந்த காரியத்துக்காக தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன சொல்வார்னா, ஒரு வெங்கலத்துல சர்ப்பத்தை செய்ய சொல்லுவார். செய்து ஒரு போஸ்ட் மேல அதை உயர்த்தி வைக்க சொல்லுவார். அதை எல்லா ஜனங்களையும் பார்க்க சொல்லு. அது யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ பிழைத்துக் கொள்வாங்க அப்படின்று தேவன் சொல்லுவார். ஸோ அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா, அதே போல எந்த டவுட் படல, முழுமையாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். மோசே சொன்ன வார்த்தையே அவர்கள் எல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்த்தாங்க. அவங்க எல்லாமே என்ன ஆனாங்க, பிழைத்து கொண்டாங்க. ஸோ அதே போலதான் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரத்துல என்ன இருக்கிறாரு, உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது எனக்காக, என்னோட பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைத்து இருக்கிறார் சிலுவையில என்பதை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு பேரு தான் அன்பானவர்களே ரட்சிப்பு. ஸோ இதுதான் அன்பானவர்கள் ரட்சிப்பு என்ற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக நம்ம விசுவாசித்து அவரே நம்மளோட சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் அன்பானவர்கள் ரட்சிப்பு. இன்னும் தொடர்ந்து கூட அன்பானவர்கள் ரட்சிப்பு என்றால் என்னவென்று நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வார்த்தைகளை வழிநடத்துவாராக. ஆமென்.